அந்த வாமன அவதாரத்திலே நீ வெளிப்படுத்திய அந்த சுவாமித்துவம் உலகமெல்லாம் உன் கட்டுப்பாட்டுல இருக்கு. அதை இப்ப எங்க பார்க்கலாம்னா, வேங்கட வாணனே, திருவேங்கட மலையிலே எழுந்தருளி இருப்பவனே. வாணன் அப்படின்னு இருக்கும். அதை எப்படி பிரிச்சுக்கணும்னா, வாழ் நன் வாணன் ஆயிடும். வாழ் பிளஸ் நன். வாழ்நன் அப்படின்னா வாழுபவன் அர்த்தம். வேங்கட வாழ்நன், திருவேங்கட மலையிலே வாழ்பவன், அதுதான் வேங்கடவாணன் இருக்கு. அதனால வேங்கடவாணன் அப்படின்னா திருவேங்கட மலையிலே வாழ்பவன், நித்தியவாசம் பண்ணுபவன், எழுந்தருளி இருப்பவன். நீ வாமன அவதாரத்துல உலகத்தெல்லாம் அளந்த, உலகத்தாலாம் அளந்தங்கிறோம். அத கண்ணால பாக்குற பாக்கியம் கிடைக்கலையேன்னா, நோ ஒரிஸ், கவலையே பட வேண்டாம். திருவேங்கட மலைக்கு போங்கோ, அங்க திருவேங்கடமுடையான சேவிச்சு பாருங்கோ. உலகத்தையெல்லாம் அளந்தவர் இவர்தாங்கிறத அவரை திருமேனிய தரிசிக்கும் போதே நமக்கு நன்னா புரிஞ்சிடும். இன்னொன்னு, உலகத்துல இருந்து அத்தனை பேரும் அவரை அப்படி சேவிச்சுட்டு போறா இல்லையா, அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங்னு வச்சுட்டு இருக்காரு இல்லையா. அப்பா, உலகத்தெல்லாம் அளந்தவர் இவர் தான்ப்பா. இப்பவும் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளில் இருந்தும் அவரை தேடித்தான் அடியார்கள் வரா. அதனால வாமன மூர்த்தியாக மின்னு முடியனாக இருந்தவன் தான் இப்போ வேங்கடவாணனாக அதே குணத்தை வெளிப்படுத்திட்டு இந்த உலகமே என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் இன்னைக்கு திருமலையப்பன அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட நாயகன்கிறோம். வாமன மூர்த்தியை உலகளந்த பெருமாள்கிறோம். திருவேங்கடமுடையான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்கிறோம். உலகமெல்லாம் என்னது என்பதை அர்ச்சாவதாரத்தில் நிரூபிக்கும் இடம் திருவேங்கடம். அந்த உலகமெல்லாம் ஒண்ணுதுங்கும் போது அதன் ஒரு பகுதியான என்னையும் நீ ரட்சிக்க வேண்டும், என் ஆசையும் நிறைவேற்றணும். ஓடி அணைச்சுக்கோ. வேங்கட வாணனே, திருவேங்கட மலையில் வாழ்பவனே, அச்சோ அச்சோ, அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ.